கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு தேவைகள், கஷ்டங்கள், ஒரு ஆறுதல் இதெல்லாம் ஒண்ணு நமக்கு தேவைப்படும்போது நம்ம என்ன பண்றோம்னா, உடனே நம்ம மனுஷங்கிட்ட போறோம். நம்ம ஏன் மனுஷங்கிட்ட போறோம்னா, நம்ம மனுஷன தானே நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம கூடவே நம்ம பிறந்ததுலேருந்து மனுஷங்க கூட இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா, அம்மா இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்லன்னா கூட பிறந்தவங்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்ம கண்கள்ல பார்த்து, நமக்கு ஒரு தேவைகள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம், உடனே நம்ம அவர்களை போய் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கண் பார்க்கிறது தான் நம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம யார நம்பணுங்க ஆக்சுவலா? ஏன் நம்ம கடவுள்ட்ட போறதில்ல? ஏன்னா நம்ம கடவுள் தான் சொல்றார்ல, எல்லாத்துக்கும் என்கிட்ட வான்னு சொல்றாரு. பட் நம்ம ஏன் கடவுள்ட்ட போ முடியலன்னா, நம்ம கடவுள் நம்ம கண்களால பார்க்கறதில்ல. கடவுள் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் எவ்வளவு அன்புள்ளவர்? அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்ன்னு சொல்லி நம்மனால அவர அனுபவிக்க முடியறதில்ல. நம்ம கடவுள கண்ணாலயும் நம்ம பார்க்க முடியறதில்ல. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடனே நமக்கு ஒரு தேவைன்னா, நம்ம மனுஷங்கிட்ட போயிட்டுருக்கோம். ஆனா வசனம் எப்படி சொல்லுது இல்லைங்களா? எபிரேயர் நீங்க 11:6 வாசிங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசம் எங்க இருக்கணுமா? தேவனிடத்துல இருக்கணுமா? அத விட்டுட்டு நம்ம மனுஷனிடத்துல போயிட்டு ஏன்னா நம்ம தேவனிடத்துல கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். இல்ல நம்ம கடவுள்ட்ட போய் நமக்கு ஒண்ணு கேட்டோம்னா, கடவுள் நமக்கு அத ஆன்சர் பண்ணுவாரு. அந்த தேவையை சந்திப்பாருங்கிற ஒரு விசுவாசம் இருந்தா தான் நமக்கு அது நடக்கும். நமக்கு நெறைய நேரம் அந்த விசுவாசம் இல்ல. ஏன்னா நம்ம தேவனை நம்ம கண்ணார காணல. ஏன்னா மனுஷங்கிட்ட போம்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கஷ்டங்கள், குறைவுகள்லாம் சொல்லும்போது அவன் அத ஏளனமா பார்ப்பாங்க. இவனுக்கு ஒரு பிரச்சனையாங்க, இவனுக்கு அப்படி ஆயிருச்சாம். நம்மள குறித்து அவங்க என்ன பண்ணிருவாங்க, ஒரு காசிப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாரி நம்ம மனுஷன்ட்ட போய் நமக்கு ஒரு தேவைன்னு நிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பண தேவை இருக்கு. அந்த பண தேவைக்காக நான் மனுஷனிடத்துல போய் நிக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, நம்மள ஃபர்ஸ்ட்டு மேலேயும் கீழயும் பார்ப்பான். இவனுக்கு உண்மையாவே பிரச்சனை இருக்கா? இல்ல சும்மா கேட்குறானா? இல்லன்னா என்ன பண்ணுவான், என்கிட்ட காசு இல்ல, நீ போ அப்புறம் வா அப்படின்னு சொல்லி நம்மள ஏளனப்படுத்துவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஒன்ஸ் நம்ம அவங்ககிட்ட எதையாவது பெற்றுக்கொண்டாலும், இல்ல ஒரு ஒரு ஃபேவரா இருந்தாலும் சரி, ஒரு கடனா இருந்தாலும் சரி, நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அவனுக்கு அடிமையாயிரும். இல்ல ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆனா மனுஷங்கிட்ட இருந்தும் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம என்ன ஆகும்னா ஒரு வேதனை இருக்க தான் செய்யும். அதனால நமக்கு ஒரு வேலையிலயோ, ஒரு பிசினஸ்லயோ, இல்ல நம்ம ஒரு முதலாளி மேலயோ, இல்ல ஒரு கம்பெனி மேலயோ, அப்பா, அம்மா, ஒரு அதிகாரிகள் மூலியமாகவோ யார் மேலயும் நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கை தேவன் மட்டும் தான். ஏன்னா வசனம் அழகா சொல்லுது. நீங்க சங்கீதம் 146:5 பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவனை தன்